இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ மார்னிங் வந்து போட முடியல. சரி இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் போட்டுலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து நம்ம பிங்கி சத்யா அவங்களோட கமெண்ட் பார்த்தேன். ஏன் இன்றைக்கி இன்னும் வீடியோ வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேப்பா ஒருத்தங்க கேட்குறாங்க, ஸோ அவங்களுக்காகவாது லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டலாம் அப்படின்னு தான் கடகடன் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இதில் இம்யூனிட்டி ஷீல்டு யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் 3ல் அவங்களோட ஜோடிகள் வரப்போ அவங்களுக்கு அதை சேவ் பண்ணக்கூடிய பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆதிரா அண்ட் சஞ்சய் அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டுக்கு வந்து ஆடுறாங்க. கூத்து இருக்கு இல்லையா, தெருக்கூத்து. ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் வந்து அவங்களோட காஸ்டியூம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆதிரா பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பிரஷன் அண்ட் எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருந்தது. அதுவும் நம்ம சஞ்சய் ஒரு ஃப்ளோர் மூமெண்ட் ஒன்று போட்டிருப்பாரு பாருங்க, ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணி திரும்ப காலை ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்பின் பண்ணி காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஒரு அந்த காஸ்டியூம் அதாவது அது ஒரு 7-8 கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்பின் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்லையும் விடாமல் அது எப்படியோ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே கொண்டு வந்துடுறாரு நம்ம சூர்யா மாஸ்டரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னா நம்ம ஸ்ரீதேவி மேம் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஆப்பிள் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரெட்டு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபண்ணுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீஷல் அண்ட் அவினாஷ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 3 அந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்ஸையுமே ஆல்மோஸ்ட் எடுத்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பியூட்டிஃபுல்லான கான்செப்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, தீஷல் வந்து எடுத்தோன்னே அவங்களோட மிரர் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எங்கேயுமே நான் வந்து இந்த மிரர் இல்லாமல் போனதில்லை, ஸோ எனக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மிரர் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு அந்த மிரர் வந்து அவினாஷாக வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல சடனாக தீஷல் திரும்ப தான் தெரியும் பின்னாடி அந்த வயலின் மாதிரி வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாங்கில் வந்து அந்த 3 படத்தில் அந்த கண்ணழகா சாங் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த சாங்கில் வர அந்த வயலின் பிட்டுக்கு வந்து இவங்க இப்படி திரும்பி நின்றுட்டு அவங்க ஒரு ஸ்டெப்பு பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்ம தீஷல் எக்கச்சக்க ஃப்ளிப்ஸுங்க, ஜட்ஜஸ் கிட்ட போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் தெரியுமா ஸ்டேஜில். ஸோ அந்த இடத்துக்கிட்ட இவங்க என்டர் ஆகிறாங்க. பார்த்தா ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்க கையில் வந்து இந்த பூ மாதிரி எடுத்துடுறாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது அண்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேருந்து கீழே ஸ்டேஜ்லேருந்து கீழே குதிக்கிறாங்க. அண்ட் தீஷல் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துகிட்டே ஒரு பேக் ஃப்ளிப் மாதிரி அடித்து அப்படியே ஸ்டேஜில் ஏறி உட்காருவாங்க. அது சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அவினாஷ் தான் மிரர் ஆச்சே, ஸோ அவர் அங்கேருந்து ஒரு ஃப்ளிப் அடித்து கீழே குதிக்கிறாரு. ஸோ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா மிரர் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தீஷல் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ஐயோ மிரர் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா போனி போன்ற சாங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மிரர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வராத, ஏன்னா கிட்ட வந்தால் உன்னை வந்து பல பிம்பங்களாக வந்து எனக்கு தெரியுது, அது எனக்கு தேவையில்லை. ஸோ அட்லீஸ்ட் தூரமாக இருந்தாலாவது ஒரு சிங்கிள் இமேஜை நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு இந்த மிரர் அந்த சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனலாக அவங்களோட சாங்கை முடிக்கிறப்ப அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப வேண்டியப்பட்டவங்களெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிரர் மாதிரி தான், ஸோ அது உடஞ்சிச்சுன்னா திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டோட முடிக்கிறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்பா மேம் பயங்கரமாக எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தெரியுது அவங்க இதே மாதிரி தான் சென்டிமெண்டலாக அவங்களோட மிரரோடு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சசி மாஸ்டர் வந்து இவங்களோட மிரரை பார்த்துட்டு இது ரொம்ப பழசாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்செப்டே எடுத்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ ரம்மா மேம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு கதை சொல்கிறாங்க. உன்னருகில் நான் இருந்தால் அந்த படம் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிரர் அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் சார் வந்துட்டு அந்த மிரரை திடீர்னு எடுத்துகிட்டு போயிட்டாராம். திரும்ப வந்து கொடுக்கவே இல்லையா. சரி ஓகே நாளைக்கு கொடுப்பார் அப்படின்லாம் பார்த்தா வருஷங்களே ஓடிடுச்சு, அவர் கொடுக்கவே இல்லை. ரமா மேம் சொல்லியிருப்பாங்க, நான் ரொம்ப கோவமாக இருந்தேன் அவர்கிட்ட, நிறைய வாட்டி நான் சண்டை கூட போட்டிருக்கேன் அந்த மிரர் கொடுக்கறதுக்காக, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் மிரராக, அதுவுமே அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி ஒரு மிரரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த அளவுக்கு இவங்க மிரரோட அட்டாச்சாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு. அண்ட் அவங்க எந்த அளவுக்கு இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிரருக்கு பின்னாடி நான் பாரு பாபாவோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கேன், எதுக்கு தெரியுமா, இந்த மிரரை யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா வந்து அவர் பனிஷ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப எமோஷனலாக டச் ஆனனாலே என்னன்னு தெரியல, அவங்க நேராக எந்திரிச்சு போய் சோலோவாக நம்ம ராக்கி பாயை வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் அண்ட் பிரியங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுனா அந்த மிருதா அந்த சாங்குக்கு ஆடுறாங்க. பிரதீப் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, பிரியங்கா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெக் அப்படி கேட்ச் பண்ணி அப்படி ஷோல்டரில் ஏறி உட்காரதா இருக்கட்டும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியங்கா வந்து சில லிஃப்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க பிரதீப் அப்படியே ஹோல்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சூப்பராக கிரேஸ்ஃபுல்லாக மெலடி, ஆஹா சூப்பராக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த சாங் அப்படியே நான் மனிதன் அல்ல நான் மிருகம் அல்ல அப்படின்ட்டு எப்படி அந்த லிரிக்ஸ் வருமோ அதே மாதிரி அவர் டக்குன்னு ஸ்விட்ச் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர வெறித்தனமாக இருந்தது பர்ஃபார்மன்ஸே. அண்ட் அவங்க சொல்கிற மெசேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப பயமாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஜட்ஜஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லப்போ சொல்லுவாங்க, அதாவது இவங்க முடியை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க
பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல நமக்கு காட்டலன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஜட்ஜஸோட ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டிடுறாங்களா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவங்க எந்த சீனை சொல்கிறாங்க அப்படின்றத என்னால் ரிலேட் பண்ணிக்கவே முடியல. பட் பிரியங்கா வந்து இதில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிரதீப் அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனமாக இருக்கிறது வந்து அப்படியே கன்வே ஆகுது. இன்ஃபேக்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னா ஸ்ரீதேவி மேம் கூட அதான் சொல்லியிருப்பாங்க, உங்களை பார்த்தா எனக்கு கோவமாக வருதுங்க, அந்தளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரதீப்பை கூப்பிட்டு வந்து 2 அடியை அடிச்சிருப்பாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பின்னாடி துணி போட்டு ஒன்று மூடி வச்சிருந்தாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி நம்ம குருநாத் அவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா துணி அடிக்கடி எடுத்து போட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுக்காகவோ வச்சுருக்காங்க போல், உள்ளேருந்து பலூன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா துணியை எடுத்தால் உள்ளே ஆல்ரெடி நிறையா பாடிஸ் இருக்குங்க. இப்போ பொண்ணுங்களை நிறைய பேர் இந்த மாதிரி தான் அவர் ஏமாற்றி வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சாங்க. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் இருந்தது. குட்டியாக ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினை வந்து திரும்ப அவர் போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு ஒரு ஏவி போடுறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க, அவர் வந்து இதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவர் சர்ச்சில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவர் எப்படி டான்ஸ் வந்து அவராகவே லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தார், யார் யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எங்கே அவர் டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுக்கிறாராம். ஸோ இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா அண்ட் விஜய் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மஸ்தானா மஸ்தானா அந்த சாங்குக்கு ஆடுறாங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மெஜிஷியன் மாதிரி வந்து 2-3 ட்ரிக்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணி காட்டுறாரு. டக்குன்னு ஸ்ரேயா வந்து ஜட்ஜஸ்க்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அங்கேருந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஜட்ஜஸ்லாம் ஒரு செகண்ட் பக்குன்னு பயந்துருவாங்க, யார் அது இங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி. ஸ்ரேயா வந்து வர வர பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. அவங்க எடுக்கிற சாங்ஸுமே அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பயங்கரமாக சூட் ஆகுது. அண்ட் இதில் அவங்க சூப்பராக மனப்பாடம் பண்ணி பயங்கரமாக லிப்சிங் பண்ணியிருப்பாங்க அந்த சாங்குக்கு. இவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ புஷ்அப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஒரு வேவ்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் இப்படி காலை பிடிச்சி லைட்டாக தூக்குவார், இவங்க அப்படியே இருந்துச்சு நிற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி மேம் அதே தான் சொல்கிறாங்க, அதாவது ஸ்ரேயா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் இங்கேயும் ஒரு காமெடி பண்ணாங்க. அதாவது என்ன தெரியுமா, எல்லோ லைட் கொடுத்தாங்க, எல்லாம் ஷாக் ஆனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் கொடுத்தாங்க. இதை விட மாட்டுறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயாக்கான ஏவி ஒன்று போடுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மும்பையிலேருந்து வந்திருக்காங்களாம். ஆனால் அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா மதுரையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே இவங்களுக்கு ஏதாவது ஒரு தமிழ் படத்தில் நடித்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் அவங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசி அவங்க ஏவியில் கூட பார்த்தீங்கன்னா நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நல்லா இருந்தது க்யூட்டாக கேட்கறதுக்கே. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலைய இசுக்கு அந்த டைலாகை வந்து பேசிக்காமீங்க அப்படின்வாங்க. இவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த படத்தில் வந்ததை 10 மடங்கு பயங்கரமாக வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடான ரியாக்ஷன்ஸ்லாம், அதுவும் நம்ம ரியோ கிட்ட வந்துட்டு தாலியை கட்டு அப்படின்லாம் சொல்கிறப்போ அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து வெறித்தனமாக இருந்தது. ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்ததுங்க. அவங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அண்ட் பீட்ரிக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மலர்களே அந்த சாங்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அக்ஷிதா பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி வந்திருக்காங்க. அண்ட் பீட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செடி, அதாவது சன்ஃப்ளவர் செடி மாதிரி அவர் வந்திருப்பாரு. அண்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷிதா வந்து ஒரு மாதிரி இந்த பின்னாடி பக்கமாக அந்த பேக் பெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவர் காலை வச்சுட்டு இது பண்ணோன்னா அவங்க அப்படியே திரும்பி வந்து ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. பீட்ரிக்ஸோட ஷோல்டரில் இப்படி சாஞ்சிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே ஃப்ளாப் பண்ணிட்டு இருப்பாங்க விங்ஸை. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரீமியான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பர்ஃபார்மன்ஸுக்குமே வந்து க்ரீன் லைட் தான் கிடச்சிது. அதனால தான் நான் அதை வந்து செப்பரேட்டாக சொல்லவே இல்லை. ஸோ இப்போ கடைசி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரூத் அண்ட் அரவிந்த் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா ரூத்துக்கு கையில் அப்போ அடிப்படிச்சு தெரியுமா, ஐம் ஓகே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது போல். ஏன்னா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிங் பவுச்சை போட்டுகிட்டே தான் வந்து ஆடுறாங்க. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த கையில் ஒரு ஸ்லிங் பவுச் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்கிறப்போ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அது என்னோட பொண்ணோட ஸ்கூலில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் கூட யோசிச்சேன், ஆஹா இந்த பர்ஃபார்மன்ஸில் அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன யார் டாப் ஜோடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ யார் டாப் ஜோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாத் அண்ட் அருணிமா தான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்தா மாஸ்டருக்கு தான் அந்த இம்யூனிட்டி ஷீல்டு போகுது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம்ன்றனால இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யார் 2 டைம்ஸ் கண்டினியூஸாக டாப் ஜோடி வாங்குறாங்களோ அந்த பர்டிகுலர் கொரியோகிராஃபருக்கு தான் வந்து இம்யூனிட்டி ஷீல்டு போகும். ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் என்ன எல்லாருமே க்ரீன் லைட் தான் வாங்கியிருக்கிறாங்க, உங்களுக்கு இதில் யாருக்காவது எல்லோ லைட் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சா, இல்லை கரெக்டு தான் எல்லாருக்கும் க்ரீன் லைட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். டாப் ஜோடி பார்த்தீங்கன்னா அருணிமான் குருநாத்துக்கு போயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஓகேவா, இல்லை நீங்கள் வேறு யாராவது மைண்டில் வச்சுருந்தீங்களா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.